யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களினால் இன்று கவனஈர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தனியார் மருத்துவ கல்விக்கு அரசாங்கத்தினால் அனுமதி வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி யாழ் பலாலி வீதியினூடாக யாழ் போதனா வைத்தியசாலையை சென்றடைந்தது. மருத்துவம் விலைக்கு விற்கப்படுவதாக பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் குற்றம் சுமத்தினர். இந்த பேரணியில் யாழ் மருத்துவப்பீட மாணவர்கள் மற்றும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். ஒரு அரசாங்கமானது அந்த மக்களுக்கு தனது அடிப்படை தேவைகளை வழங்க வேண்டுமே ஒழிய எந்த காலத்திலும் விற்க முனையக்கூடாது. அதை விற்கிறத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை விட இந்த மருத்துவ சேவை என்ற மகத்துவத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். விலை போகக்கூடாது இந்த மருத்துவ சேவை என்பதுதான் எங்களுடைய முற்றுமுழுதான ஆவா. தரம் குறைந்த மருத்துவர்களை எந்த வகையில் உற்பத்தி செய்யக்கூடாது. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இலங்கையில அங்கீகரிக்கப்பட்டு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதால வாங்கி கொண்டு எம்பிபிஎஸ் பட்டத்தை கொடுத்து வெளியில விடணும். அந்த எம்பிபிஎஸ் பட்டத்தை கொடுத்து விட்டு அவர்கள் என்ன செய்ய போறார்கள்? நாளை மக்களுக்கு ஒரு சரியான வைத்தியத்தை வழங்குவார் சந்தேகத்துக்குரிய விடயம். இதுக்காக அரசாங்கம் இப்பொழுது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அங்கீகரிக்கப்படுது. அரச வைத்தியர்களின் எண்ணிக்கை வர கூடிக்கொண்டு போகுது. அரச வைத்தியர்களுக்கே வேலை இல்லாத ஒரு சந்தர்ப்பம் வந்து கொண்டிருக்கின்றன.